வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட பெரியார் அரசு மருத்துவமனை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதார பதியில் ஆளுநர் ஆர்.என். ரவி வழிபாடு. ஓய்வறையில் ஆளுநர் இருந்தபோது ஜெனரேட்டரில் இருந்து பயங்கர சத்தத்துடன் புகை கிளம்பியதால் பரபரப்பு. சமூகத்தை பிளவுபடுத்தும் முயற்சிகளால் தவறான நிர்வாகத்தை மறைக்க முயற்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் மீது மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. மார்ச் 18ஆம் தேதி மத்திய நீர்வள அமைச்சக ஆலோசனை கூட்டம். காவிரி நீர் மேலாண்மை பற்றிய முக்கிய முடிவுகள். மத்திய இணை அமைச்சர் சோமண்ணா பேட்டி. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று ஆஜராக வேண்டும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு போலீசார் அழைப்பாணை. நாம் தமிழர் சீமான் வீட்டில் போலீசார் ஒட்டிய சம்மன் கிளிப்பு விவகாரத்தில் கை கலகலப்பு. சீமான் உதவியாளர் மற்றும் வீட்டு காவலர் கைது. மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நடுவர் உத்தரவின் பேரில் சிறையில் அடைப்பு. பெரியார் விவகாரத்திற்கு பின் என்னை சமாளிக்க முடியாமல் திமுக அரசு இப்படி நடந்து கொள்கிறது. சீமான் குற்றச்சாட்டு. மார்ச் 31ஆம் தேதிக்குள் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகளை முடிக்க திட்டம். அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. புதுச்சேரி அண்ணா திடலில் 99 கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணை பயனாளிகளுக்கு வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. போலீஸ் விசாரணைக்கு இன்று ஆஜராக மாட்டேன். ஏற்கனவே ஆஜராகி 3 மணி நேரம் விளக்கமளித்து விட்டேன். சீமான் சொல்கிறார். தற்போது வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுவதற்கு தான் பயன்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் காட்டம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூத்த மகனாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நடிகர் வடிவேலு பேச்சு. திராவிட மாடலை விட்டு தமிழ்நாடு மாடல் என்று சொல்ல திராணியற்றது திமுக. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் இந்தி பேசும் 10 மாநிலங்களில் 80% வெற்றியை பாஜக பெற்றுவிட்டால் அந்த கட்சியால் ஆட்சியமைக்க முடியும். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களுக்கு பேட்டி. அரசு கல்லூரி முதல்வர்களாக 14 மருத்துவர்களை நியமித்து உத்தரவிட்ட தமிழ்நாடு அரசு ஆணை ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சென்னை மாநகராட்சியின் மொத்த கடன் 3065 கோடி ரூபாய். பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் கேள்விக்கு மேயர் பிரியா பதில். ஜெயலலிதாவை தன்னெழுச்சியாக அனைவரும் அம்மா என்றனர். தற்போது அப்பா என்று ஒருவர் கிளம்பியுள்ளார். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கிண்டல். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூட்டணியில் 25 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். திருச்சியில் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மீண்டும் வலியுறுத்தல். புதிய விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்தது மாநில அரசுதான்.
மத்திய விமான போக்குவரத்து துறை மந்திரி ராம் மோகன நாயுடு பேட்டி. திருவள்ளூரில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், பொன்முடி, நாசர் பங்கேற்ற விழா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். பாஜகவின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதால் தென் மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கை பலவீனப்படுத்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிக்கை. கர்நாடக ஹோட்டல்கள் மற்றும் தள்ளுவண்டி கடைகளில் பிளாஸ்டிக் தாள்களில் இட்லி அவிப்பால் புற்றுநோய். சுகாதார அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் எச்சரிக்கை. உணவுப் பொருட்களில் பிளாஸ்டிக் துகள்கள் சேரும் அபாயம், அறவே தவிர்க்க வேண்டும். உணவக உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல். கோவாவில் உள்ள கடற்கரை குடில்களில் இட்லி, சாம்பார் விற்கப்படுவதே சர்வதேச சுற்றுலா பயணியர் எண்ணிக்கை குறைவதற்கு காரணம். பாஜக MLA மைக்கேல் லோபோ குற்றச்சாட்டு. கேரளாவில் வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வன விலங்குகளால் மலைவாழ் மக்கள் மரண பயத்தில் வாழ்வது உரிமை மீறல். கேரள உயர்நீதிமன்றம் கருத்து. இந்திய பங்கு பரிவர்த்தனை அமைப்பின் தலைவராக மூத்த IAS அதிகாரி துகின் காந்தா பாண்டே நியமனம். மத்திய அரசு நியமன குழு உத்தரவு. நெல்லை மாவட்டம் ஒருங்கிணைந்த வள்ளியூரில் போர்வெல் உரிமையாளர்கள் மற்றும் ஏஜெண்டுகள் சங்கம் சார்பில் 2 நாட்கள் அடையாள வேலை நிறுத்தம். தலைவர் குலைகாதர் தலைமையில் சங்கத்தினர் பங்கேற்பு. திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் பணியாளர்கள் பற்றாக்குறை. தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தை பெருக்கும் அவல நிலை. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிப்பு. இயர்போன் பயன்படுத்துவோருக்கு காது கேளாமை. காதொலி கருவி வாயிலாக கூட மீட்க முடியாது. பொது சுகாதாரத்துறை இயக்குனர் DS செல்வ விநாயகம் எச்சரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் மாசி அமாவாசை நிகும்பலா மிளகாய் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை திருவிழா. உயர் கோபுரங்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி காவல்துறையினர் பாதுகாப்பு. பிராக் மாஸ்டர் செஸ் போட்டியில் செக் குடியரசு வீரர் நவீட் நவரா தமிழக வீரர் பிரக்ஞானந்தா மோதல். முதல் சுற்றில் 66வது நகர்த்தலில் டிராவில் முடிந்தது ஆட்டம். IPL டெல்லி அணியின் ஆலோசகராக இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் கெவின் பீட்டர்சன் நியமனம். பிராமண சமூக பெண்களை கொச்சைப்படுத்துவதாக பேட் கேர்ள் திரைப்படத்திற்கு எதிராக மனு தாக்கல். மனுதாரர் அளித்த மனு சட்டப்படி பரிசீலிக்கப்படும் என தணிக்கை வாரியம் தெரிவித்ததை ஏற்று வழக்கு தள்ளுபடி. இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் தயாராகும் சப்தம் திரைப்படத்தின் மேக்கிங் வீடியோ இன்று வெளியீடு. ஆர்யா, சரத்குமார், மஞ்சு வாரியர் நடித்துள்ள மிஸ்டர் எக்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டது படக்குழு.
வெளிநாடுகளுக்கான 5.22 லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி அதிரடியாக ரத்து செய்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் அரசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயார், ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.